நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். புங்குடுதீவு மாணவி படுகொலை சம்பவத்தின் 9 சந்தேக நபர்களையும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு. வடக்கு மக்கள் இடம்பெயர்ந்து இன்றுடன் 25 வருடங்கள் பூர்த்தி. சொந்த இடங்களுக்கு மீள்குடியமர்த்துமாறு மக்கள் ஆதங்கம். 3 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் வத்தளையில் ஒருவர் கைது. முன்னாள் அமைச்சர் பாசில் ராஜபக்ச நிபந்தனைகளுடன் கூடிய பிணையில் விடுதலை. விரிவான செய்திகள். யாழ் புங்குடுதீவு பாடசாலை மாணவி வன்புணர்வுக்குட்படுத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் 9 சந்தேக நபர்களையும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்துமாறு ஊர்காவற்றுறை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சந்தேக நபர்களை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக கொலை செய்யப்பட்ட மாணவி சார்பில் ஆஜரான மனித உரிமைகள் சிரேஷ்ட சட்டத்தரணி KV தவராசா தெரிவித்தார். அதற்கமைய ஜூலை 13ஆம் தேதி வரை 9 சந்தேக நபர்களையும் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த கொலை சம்பவத்தின் சந்தேக நபர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் எவ்வாறு கொழும்புக்கு தப்பிச் சென்றிருந்தார் என்பது தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பாதிக்கப்பட்டோர் சார்பில் ஆஜராடிய சட்டத்தரணியால் கடந்த வழக்கு விசாரணையில் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. குறித்த கோரிக்கை தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்படுவதாகவும் இறுதி அறிக்கை அடுத்த வழக்கு விசாரணையின் போது சமர்ப்பிப்பதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இன்று நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர். இதேவேளை மாணவி வித்யாவின் கொலை தொடர்பில் கண்டுபிடிக்கப்பட்ட தடய பொருட்கள் அனைத்தையும் ரசாயன பகுப்பாய்விற்கு உட்படுத்தி மரபணு பரிசோதனைகளை முன்னெடுக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசாரணைகளின் நிமித்தம் சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரிடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை விசாரணையில் இன்று சாட்சியம் அளிக்க சென்ற வித்யாவின் தாயும் சகோதரனும் திடீர் சுகவீனமுற்றுள்ளனர். சுகவீனமுற்ற நிலையில் சகோதரன் ஊர்காவல்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். புங்குடுதீவில் பாடசாலை மாணவியான சிவலோகநாதன் வித்யா கடந்த மாதம் 13ஆம் தேதி கூட்டு வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். வத்தளை பகுதியில் நேற்று மாலை போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பொன்றில் 3 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதிசொகுசு வாகனம் ஒன்றிலிருந்து மற்றும் ஒரு வாகனத்துக்கு போதைப் பொருளை மாற்றிய சந்தர்ப்பத்திலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வத்தளை பகுதியில் உள்ள வர்த்தக கட்டிட தொகுதியொன்றின் வாகன தரிப்பிடத்தில் அதிசொகுசு வாகனம் ஒன்றிலிருந்து மற்றும் ஒரு வாகனத்திற்கு ஹெரோயின் போதைப் பொருளை ஏற்றிய சந்தர்ப்பத்தில் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது 3 கிலோகிராம் எடையுடைய ஹெரோயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டதோடு 24 லட்சம் ரூபாவிற்கும் அதிக பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. ඔහු බාරයේ හෙරොයින් සහිත පාර්සල් 3ක් තිබුණා. ඒ පාර්සල් 3 තිබුණු හෙරොයින් ප්‍රමාණය කිලෝ 3ක ප්‍රමාණයක්. அவரிடம் 3 ஹெரோயின் பாக்கெட்டுகள் இருந்தன. அந்த 3 பொதிகளிலும் 3 கிலோகிராம் ஹெரோயின் காணப்பட்டது. 300 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து 24 லட்சத்து 30,000 ரூபாய் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று சந்தேக நபர் வருகை தந்த ஜீப் வண்டியும் ஹெரோயினுக்கு இருந்த கார் ஒன்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. කාර් රථයත් ජීප් රථය සහ කාර් රථය දෙකම මත්ද්‍රව්‍ය කාර්යාංශ නිලධාරීන්ගේ භාරයට ගත්තා. ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வத்தளை பகுதியைச் சேர்ந்த குமார் சுவாமி பிரசாந்த் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வெள்ளவத்தி ராமகிருஷ்ணன் வீதியில் உள்ள வீடொன்றுக்குள் தனது தாய், தந்தை மற்றும் தங்கையை கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குமாரசுவாமி பிரசாந்துக்கு பிணை கிடைக்க போதைப் பொருள் வர்த்தகர் என்று கூறப்படுகின்ற குடு லாலித் என்ற நபரின் ஒத்துழைப்பு கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குடு லாலித் என்ற நபர் 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி அத்துருகிரிய பகுதியில் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்திருந்தார். போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட தொடர் விசாரணைகளின் பின்னர் நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் பிரசாந்த் கைது செய்யப்பட்டுள்ளார். வத்தளை பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை தேடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர்.
பாதுகாப்பு படையின் புதிய பிரதானியாக விமானப்படை தளபதி மற்றும் கடல்சார் பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் நியமன கடிதங்களை பெற்றுக் கொண்டார். முன்னாள் விமானப்படை தளபதி யா மார்ஷல் கோலித குணத்திலக பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக இன்று நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்டார். 1980 ஆண்டு கேடட் அதிகாரியாக விமானப்படையில் இணைந்து கொண்ட கோலித குணத்திலக இலங்கையின் 14வது விமானப்படை தளபதியாக கடமையாற்றியுள்ளார். இதேவேளை 15வது விமானப்படை தளபதியாக யா மார்ஷல் ககன் புலத்சிங்க இன்று ஜனாதிபதியிடம் நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்டார். கொழும்பு நாலந்தா கல்லூரியின் பழைய மாணவனான ககன் புலத்சிங்க கேடட் அதிகாரியாக 1981 ஆண்டு விமானப்படையில் இணைந்து கொண்டார். கடற்சார் பல்கலைக்கழகத்தின் முதலாவது உபவேந்தராக திலக் தர்மரத்ன ஜனாதிபதியிடம் நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்டார். திலக் தர்மரத்ன கடற்சார் பல்கலைக்கழகம் மற்றும் தேசிய முகாமைத்துவம் தொடர்பான பட்டதாரியாவார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பாசில் ராஜபக்சவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியுள்ளது. 1 லட்சம் ரொக்க பிணையிலும் 10 லட்சம் ரூபாய் சரீர பிணைகள் 4லும் முன்னாள் அமைச்சர் செல்வதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதில் சரீர பிணை வழங்குபவர்களில் 2 நெருங்கிய உறவினர்களாக இருக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. திவிநிகம நிதியத்தில் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் போலீஸ் நீதி குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட பசில் ராஜபக்ச விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். பசில் ராஜபக்சவின் பிணை மனுவை பரிசீலனை செய்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி குசலா வீரவர்தன கடும் நிபந்தனைகளுடன் பிணை வழங்கினார். நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய முன்னாள் அமைச்சரின் கடவுச்சீட்டை கடுவலை நீதவான் நீதிமன்றத்தின் பொறுப்பில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் அமைச்சருடன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அமைச்சின் 3 அதிகாரிகளுக்கும் குறித்த நிபந்தனைகளுடன் பிணை வழங்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மாதாந்தம் இறுதி வெள்ளிக்கிழமை கருவாத்தோட்டம் போலீஸ் நிலையத்தில் கையொப்பமிட வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பான அனைத்து விசாரணைகளும் நிறைவடைந்துள்ள விடயத்தினை நீதிவானினால் பிணை நிராகரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் மனுதாரர் சார்பில் நாம் நீதிமன்றத்தில் தெரிவித்தோம். மற்றது இந்த நீதியினால் எந்த ஒரு பலனையும் சந்தேக நபர் பெற்றிருக்கவில்லை என்ற விடயத்தினையும் தெளிவுபடுத்தினோம். இதற்கமைய அரசு சிரேஷ்ட சட்டத்தரணியும் இந்த விடயம் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் அனைத்தும் சரியானவை என தெரிவித்திருந்தார். இதேவேளை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த தென்மாகாண அமைச்சர் டிவி உப்புல் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டார். 25,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் அவர் விடுவிக்கப்பட்டதுடன் வெளிநாடு செல்வதற்கும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவு தொடர்பில் தெரிவித்த கருத்தை அடிப்படையாக கொண்டு டிவி உப்புல் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். கொழும்பு பிரதான நீதவான் கிஹான் பிலப்பிட்டிய முன்னிலையில் சந்தேக நபரான அமைச்சர் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் 2 தேசிய அடையாள அட்டைகளை பயன்படுத்தியதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இன்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அது தொடர்பில் விசாரணைகள் தற்போது இடம்பெறுவதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தெரிவித்தனர். அடுத்த மாதம் 23ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதவான் சந்தேக நபருக்கு உத்தரவு பிறப்பித்தார். 16 வயது மாணவனின் சடலம் உடவலவ பிரதேசத்தில் உள்ள தேக்கு மர காட்டிலிருந்து இன்று அதிகாலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாணவன் பிரத்யேக வகுப்பொன்றில் கலந்து கொள்வதற்காக தெரிவித்து நேற்று மாலை வீட்டிலிருந்து வெளியேறியிருந்தார். கொலம்பகை 6 மத்திய வித்தியாலயத்தில் 11ஆம் தரத்தில் கல்வி கற்கும் ஹசித்த நிரஞ்சனவே வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 2 சகோதரிகளுடன் பிறந்த ஹசித்த இரவாகியும் வீடு திரும்பாத காரணத்தினால் அவரது தந்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். 3:45க்கு பிரத்யேக வகுப்புக்கு சென்றார். 7 மணியாகியும் வீடு திரும்பவில்லை. 3 மணியளவில் கண்டதாக சிறுவன் ஒருவன் கூறினார். அவர்கள் மாலையளவில் இரத்த கரைகளை கண்டுள்ளனர். மாணவன் சென்ற பிரத்யேக வகுப்பு மிரிஸ்வெல் 10 சந்திக்கு அருகில் உள்ளது. அவரது வீட்டிலிருந்து வகுப்புக்கு செல்லும் பாதையில் அல்லாது மறுபுறம் உள்ள இடமொன்றிலிருந்தே சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மிரிஸ்வெல் 10 சந்தியிலிருந்து அவர்களது வீடு 300 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுடன் சடலம் மீட்கப்பட்ட பகுதிக்கு வீட்டிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும். பிரதான வீதியிலிருந்து செல்லும் குறுக்கு வீதியொன்றில் 500 மீட்டர் தொலைவில் இரத்தக்கரைகள் காணப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். இரத்தக்கரைகள் காணப்பட்ட பகுதியில் உள்ள தேக்கு மர காட்டுக்குள்ளிருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலம் மீட்கப்பட்ட இடத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவிலும் இரத்தக்கரைகள் காணப்பட்டதுடன் சடலத்துக்கு அருகில் ஃபைல் ஒன்றும் இருந்தது. மோப்ப நாய்களை ஈடுபடுத்தி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனைகளும் இடம்பெற உள்ளன. உலகெங்கிலும் வாழும் மக்களின் மீது ஐக்கிய நாடுகளும் சர்வதேச தொண்டு நிறுவனங்களும் கரிசனம் கொள்ளும் மனிதநேயம் கொண்ட பூ உலகில் வலிவடக்கு மக்களை கால் நூற்றாண்டாகியும் மீள்குடியமர்த்தப்படாது சர்வதேச நிறுவனங்களின் ஆளுமையையும் நேர்மையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. கொதியோட இருக்கிறோம்.
உலகில் 170 லட்சத்திற்கும் மேல் அகதிகளும் புகலிட கோரிக்கையாளர்களும் இருப்பதாக புள்ளி விவரம் கூறுகிறது. இடம்பெயர்வோருக்கு சர்வதேச நிறுவனங்கள் உதவி செய்ய வேண்டும் எனவும் ஒப்புக்கொண்டுள்ளது. துன்புறுத்தலுக்கு அஞ்சி நாட்டுக்குள்ளேயும் நாடுகளை தாண்டியும் இடம்பெயர்வோர் தற்போது மட்டுமல்ல பல நூற்றாண்டுகளாக நடந்து வருகிறது. ரோமாபுரி பேரரசு விழுந்த போதும் பலம் பொருந்திய உலக நாடுகள் முதல் 2ஆம் உலகப் போரின் போதும் வியட்நாம் போர், ஈழப்போர் வரை மக்கள் அகதிகளாக்கப்பட்டனர் என்பது போரின் உக்கிரத்தை எடுத்துரைக்கிறது. இதோட 2வது அரசாங்கமும் 3வது 4வது 5வது அரசாங்கம் வந்து யுத்த காலத்துக்கு பிறகு என்ன எங்களுக்கு ஒரு சீரும் இல்லை. வலிவடக்கு மக்கள் தமது பூர்வீக நிலத்தை விட்டு இடம்பெயர்ந்து இன்றோடு 1/4 நூற்றாண்டு முடிந்தது. யாழ்ப்பாணத்தின் செல்வம் கொளிக்கும் நிலப்பகுதிகளில் வலிவடக்கு பிரதேசமும் ஒன்று. மீன்பிடி, விவசாயம் என்பன இந்த பிரதேசத்தில் முன்னெடுக்கப்படும் வாழ்வாதார தொழில்களாகும். செல்வம் கொளிக்கும் இந்த நிலத்திலிருந்து அதன் மக்கள் துரத்தப்பட்டு இன்றோடு 25 வருடங்கள் கடந்துவிட்டன. வலிவடக்கு பிரதேசத்தின் மக்கள் இன்று உக்கிப்போன அகதி கூடாரங்களில் வாழ்ந்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள 34 அகதி முகாம்களில் சுமார் 1600 குடும்பங்கள் வாழ்கின்றனர். 1/4 நூற்றாண்டு அகதி வாழ்வு, 1/4 நூற்றாண்டு நிலத்திற்கான போராட்டம், பெரும் நெருக்கடிகளை கடந்தும் தங்கள் சொந்த நிலத்திற்கு திரும்ப வேண்டும் என்பதில் உறுதியாய் வாழ்கின்றனர் வலிவடக்கு மக்கள். எங்களை விடுறோம் சொல்லி போய் காட்டுறாங்க. எந்த ரஜு வந்தாலும் விடுற மாதிரி காணையிடும். நாளைக்கு விடுறோம், இன்றைக்கு விடுறோம், 2 மாதம் கழிச்சு விடுறோம் சொல்லி இவங்க விடாமல் இருந்தால் ஏதோ எங்களோட உடல்நிலையை கொண்டு எங்களால் அடிபட்டோ இன்னும் செய்தோ நாங்கள் அங்கே எங்களோட இடங்களை இலக்கடையாமல் விட மாட்டோம். ஆனால் மனிதர் மாதிரி கேட்க விடாயினமா ஏதோ ஒரு மூலமாக நாங்கள் அங்கே போவோம். புதிய அரசாங்கத்திலாவது மீள்குடியேற்றப்படுவோம் என்று எதிர்பார்த்த மக்கள் தொடர்ந்தும் அகதி வாழ்வுக்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். வலிவடக்கில் 1000 ஏக்கர் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அரசு மற்றும் இராணுவ தரப்புகள் குறிப்பிடுகின்ற போதும் வெறும் 570 ஏக்கர் மாத்திரமே விடுவிக்கப்பட்டிருப்பதாக வலிவடக்கு மீள்குடியேற்ற குழு குறிப்பிடுகின்றது. இந்த அரசாங்கம் இந்த மாதத்துக்குள் எங்களை மீள்குடியேற்றம் செய்ய தவறுமானா இருந்தால் நாங்கள் இந்த உயர் பாதுகாப்பு வலயத்தை உடைத்துக் கொண்டு எங்களுடைய சொந்த நிலப்பரப்புக்கு நாங்கள் இந்த செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த இடம்பெயர்ந்த தனியார் காணிகளில் வாழ்ந்து கொண்டு எங்களுடைய இந்த இன்னல்களை அனுபவித்துக் கொண்டு தொடர்ந்தும் இருக்க முடியாது. யுத்தம் முடிவடைந்ததாக இலங்கை அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட பின்பும் இன்று வரை அந்த மீள்குடியேற்றத்தை அவர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கின்றனர். ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும் இனியும் நாங்கள் இதை அனுமதிக்க முடியாது. 26வது வருடத்தில் அகதிகளாக வாழத் தொடங்கியுள்ள வலிவடக்கு மக்களை சொந்த நிலத்தில் மீள்குடியேற்றி அவர்களின் அகதி வாழ்வை முடிவுக்கு கொண்டுவர அரசு முன்வர வேண்டும் என்பதே அனைவரதும் எதிர்பார்ப்பு. வலிவடக்கு மக்களை மீள்குடியமர்த்த அரசாங்கத்துடனும் கொடையாளர்களுடனும் இணைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி கோலம் அபாஸ் குறிப்பிடுகின்றார். இப்போது அங்கிருப்பவர்கள் உள்நாட்டில் இடம்பெயர்ந்துள்ளவர்கள். அவர்களை சிறந்த வழி மூலம் சொந்த இடங்களில் குடியமர்த்த அரசாங்கமும் ஐக்கிய நாடுகளும் கொடையாளர்களாக இணைந்து வேலை செய்ய ஆரம்பித்துள்ளோம். இதற்காக ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட பணி தொடர்ந்து நடைபெறும். உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்களின் பிரச்சினை படிப்படியாக முடிவுக்கு வரும் என்று நம்புகிறோம். புதிய அரசாங்கத்தின் மீள்குடியமர்த்தும் வேலை திட்டத்தின் கீழ் திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கண்டல்காடு, தழவாய் கிராமங்களில் குடியேற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் ஆலோசனைக்கு அமைவாக புதிய அரசாங்கத்தின் மீள்குடியேற்ற திட்டத்தின் கீழ் 122 குடும்பங்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட உள்ளன. கிண்ணியா பிரதேச செயலாளர் M.A. அனஸ் தலைமையில் மாவட்ட அரசாங்க அதிபர் புஷ்பகுமார், உலக போக்குவரத்து பிரதியமைச்சர் M.S. தௌஃபிக், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. மஹ்ரூப் அடங்கிய குழுவினர் கண்டல்காடு மற்றும் தளவாய் கிராமங்களை இன்று பார்வையிட்டனர். கடந்த அரசாங்கத்தின் போது இப்பகுதியில் குடியேற தடை விதிக்கப்பட்டிருந்தது. தடையை நீக்கும் பொருட்டு இன்று மக்களுடன் கலந்துரையாடப்பட்டதாக இந்த பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். அடுத்த வாரம் தற்காலிக வீடு அமைக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என மாவட்ட அரசாங்க அதிபர் புஷ்பகுமார் தெரிவித்தார். இதேவேளை கண்டல்காடு பள்ளிவாசல் புனரமைப்பை மீண்டும் தொடர்வதற்கு இதன்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. போர் ஏற்படுத்திய கண்ணீரும் காத்திருப்பும் முடிவின்றி தொடர்கின்றன. போரில் உறவுகளை காணாது அல்லலுறுவோரின் இருண்ட வாழ்வு எப்போது ஒளிவரும்? காணாமற் போனவர்கள் என்றோ காணாமற் போனவர்கள் என்றோ ஒரு நாள் விடு திரும்புவார்கள் என்ற நம்பிக்கையில் வாழும் ஆயிரக்கணக்கானவர்களில் சாய்தரனின் குடும்பமும் ஒன்று.
2 வருடங்களுக்கு பிறகு எங்கள்கிட்ட இனம் தெரியாத நபர்கள் வந்து எங்களுடைய தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நேரடியாக என்ன பவுனியாவுக்கு என்ன அழைச்சு என்னையும் என்னுடைய மனைவியையும் தாயையும் கூப்பிட்டு அழைச்சு எங்களிடம் 12 லட்சம் ரூபாய் காசு வந்தாலும் உங்களோட மகனை நாங்கள் தடுப்பிலிருந்து விடுவோம் என்று சொல்லி கேட்டோம். 2009ஆம் ஆண்டு மே இறுதி யுத்தம், அகோரமான சண்டை, எங்கு செல்வதென தெரியாத அளவில் யுத்தம் சூழ்ந்திருந்த வேளை குடும்பங்கள் சிதறுண்டன. இதில் தர்மநாதன் புஷ்பலீலாவின் குடும்பமும் சிதறுண்டது. தப்பி பிழைத்து வவுனியா முகாமுக்கு வந்த இந்த குடும்பத்தினருக்கு ஓர் பேரிடி. மகன் சாய்தரன் எங்கே என்ற கேள்வி அவர்களின் உள்ள குமுறலை மேலும் அதிகரித்தது. மகனை காணாது திக்கெட்டும் தேடியும் அது பலன் அளிக்காத நிலையில் அன்று முதல் இன்று வரை கண்ணீருடன் தவிக்கின்றது தர்மநாதன் புஷ்பலீலாவின் குடும்பம். சாய்தரன் எவ்வாறு காணாமற் போனான் என்பதுதான் அவன் குடும்பத்தின் கேள்வி. கட்டுப்பாட்டில் இருந்து நான் கொண்டு வந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்கு அவரை விட்டுட்டார். இது ராணுவ கட்டுப்பாட்டுக்கான இவர் காண இல்லை என்றுதான் அது உறுதிப்படுத்தப்படுவது. அதுக்கு முதல் எந்த ஒரு இதழும் நடைபெறவில்லை. காணாமற் போன மகன் வந்து விடுவான் என்ற நம்பிக்கையில் வழி மீது விழி வைத்து காத்திருக்கும் சாய்தரனின் குடும்பம். ஹப்புத்தல பெட்ராத்மல மேற்பிரிவில் தேநீர் அருந்தியதன் பின்னர் திடீரென நோய்வாய்ப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் சிலர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அப்புத்தலை பெட்ரஸ்மலை மேற்பிரிவில் கடந்த 10ஆம் திகதி தேநீர் அருந்தியதன் பின்னர் சிலர் திடீரென நோய்வாய்ப்பட்டனர். இவ்வாறு நோய்வாய்ப்பட்ட நிலையில் 79 தோட்ட தொழிலாளர்கள் அப்புத்தலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 79 பேரில் 34 பேர் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்தனர். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 34 பேரும் சிகிச்சைகளின் பின்னர் கடந்த 11ஆம் திகதி காலை வீடு திரும்பினர். வீடு திரும்பிய 34 பேரும் மயக்கம் மற்றும் வாந்தி காரணமாக மீண்டும் 11ஆம் திகதி இரவு ஹப்புத்தலை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இவ்வாறு அனுமதிக்கப்பட்டவர்களுள் கர்ப்பிணி தாய்மார்கள் 2 உள்ளடங்குகின்றனர். சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 18 பேர் இன்றைய தினம் சிகிச்சைகளின் பின்னர் வீடு திரும்பியுள்ளதுடன் 8 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமக்கு ஏற்பட்ட இந்த நிலை தொடர்பில் தோட்ட நிர்வாகம் கவனத்தில் கொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வருத்தம் தோட்ட நிர்வாகம் எதுவுமே எங்களுக்கு சொல்லல. என்னன்னு கேட்டா நான் மட்டும் இல்லைன்னா எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னா எங்களுக்கு என்ன சரி ஒண்ணு நடந்திருந்தா எங்க பிள்ளைகள்லாம் அனாதையா போய் இருக்கும். 11ஆம் தேதி கடைசியா வந்தாங்க பெரிய துறையெல்லாம் வந்து பார்த்தாங்க. அது பிற்பாடு யாரும் வந்து பார்க்கல, என்ன நினைச்சு எதுவுமே கேட்கல. இப்ப அவங்க சொல்லியிருக்காங்க மருந்து அடிக்கல அப்படின்னு சொல்லி. நாங்க கண்ணா மருந்து அடிச்சது. நாங்க 96 பேர் வேலை சொன்னோம். 96 பேர் கண்ணோம் மருந்து அடிச்சது. இவங்க மருந்து அடிக்கலன்னு சொல்றாங்க. மருந்து அடிக்காம எங்களை ஒரு கிழமை ஹாஸ்பிட்டல் பாட்டினாங்க. அது காரணம் என்ன? நிர்வாகமா யாரும் எங்களை வந்து கவனிக்கல. ஆனா குழந்தைக்கு மட்டும் ஏதோ ஆகுதுன்னா என்னமோ தெரியாது எனக்கு. நான் தாங்க தண்ணி சுட வச்சது. அங்கன்னா நான் 30-40 வருஷமா அங்கனே தாங்க தண்ணி சுட வைக்கிறேன். இவ்வளவு நாளைக்கு இந்த விதமான பிரச்சனை இல்லை. அன்னைக்கு மருந்து அடிச்சது உண்மை தாங்க. வைத்தியசாலையிலிருந்து சிகிச்சைகளின் பின்னர் வீடு திரும்பிய இவர்களுக்கு தோட்ட நிர்வாகத்தினால் எவ்வித போக்குவரத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படாமையால் அசௌகரியங்களுக்கு மத்தியில் பஸ்களில் பயணித்தனர். விருப்ப வாக்குமுறை மாற்றப்பட வேண்டும் என சில சிறு கட்சிகள் நேற்று தீர்மானித்துள்ளன. தேர்தல் முறை மாற்றம் தொடர்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மற்றொரு கூட்டத்தின் போது இவர்கள் இந்த தீர்மானத்துக்கு வந்துள்ளனர். லங்கா சமசமாஜ கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ஜனநாயக கட்சி, நவ சியல உரிமைய, ஜனநாயக மக்கள் முன்னணி, மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் இபிடிபி உள்ளிட்ட சில அரசியல் கட்சிகளுக்கிடையில் நேற்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. பல இறுதி தீர்மானங்களை நாங்கள் எடுத்துள்ளோம். தற்போதுள்ள விருப்ப வாக்கு முறைமையை இல்லாது செய்து தொகுதிக்கு பொறுப்பு கூறுகின்ற உறுப்பினர் ஒருவரை தெரிவு செய்தல், தற்போதுள்ள தேர்தல் முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி சிறந்த அடையாளங்கள் கொண்ட புதிய தேர்தல் முறை ஒன்றை அறிமுகப்படுத்தல் ஆகிய நிலைப்பாட்டை அனைத்து அரசியல் கட்சிகளும் எடுத்துள்ளன. குறிப்பாக வாக்காளர்களுக்கு விரும்பிய கட்சிக்கு வாக்களித்தல் மற்றும் வேட்பாளருக்கு வாக்களித்தல் ஆகிய இரட்டை வாக்குச்சீட்டு முறையை பாதுகாக்கும் வகையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அத்துடன் அனைத்து இன மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்கும் எண்ணம் தேர்தல் இடம்பெற வேண்டும் என்பது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. ඡන්ද අයිතිවාසිකම් ආරක්ෂා වීම අනිවාර්යයෙන්ම සිදුවිය යුත්තක් ලෙසත් අපි සාකච්ඡා කරා. සුළු පක්ෂත් இரட்டை வாக்குரிமை இருக்க வேண்டும் என சிறு கட்சிகள், சிறுபான்மை கட்சிகள் ஆகியன இணக்கப்பாட்டை எட்டியுள்ளன. எனினும் எண்ணிக்கை குறித்து இந்த சந்தர்ப்பத்தில் கலந்துரையாடப்படவில்லை. இந்த முறையின் கீழ் எந்த ஒரு இனத்தவர்களுக்கும் பிரச்சினை ஏற்படாத வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடாக உள்ளது.
தற்போதுள்ள முறையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும். அனைத்து தொகுதிகளிலும் இருந்து பிரதிநிதி ஒருவர் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும். அதற்கு இரட்டை வாக்கு சீட்டு முறையே சிறந்ததாக அமையும். හොඳම ක්‍රමය තමයි ද්විත්ව මේ ඡන්ද ක්‍රමයක් ඇති කිරීම. 20வது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் தேர்தல் முறை மாற்றம் தொடர்பாக பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்கள். அடுத்து தேர்தல் காலங்கள் UNP அது ஐக்கிய தேசிய கட்சிகள் சொல்லி வந்தார்கள் 20ஆம் தேதி நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று. ஆனால் தற்பொழுது பின்னின்று வருகின்றார்கள். தற்பொழுது பாராளுமன்றம் கலைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 20ஆம் சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்திய பின்பு கலைக்கப்படலாம். 20வது அரசியல் மாற்றம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அத்தோடு மக்களுக்கான தேவைகள் விருப்பு வாக்குமுறை நீக்கப்படுவதனூடாக சிறப்பாக வழங்கப்படும். இதன் மூலமே புத்திஜீவிகளும் படித்தவர்களும் அரசாங்கத்தினுடைய பாராளுமன்றத்தில் உறுப்புரிமை பெற மிக இலகுவாக இருக்கும் என்பதே எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. பணம் படித்தவர்கள் எல்லாம் நிறைய உள்வாங்கப்படுகிறார்கள். புத்திஜீவிகள வருகை குறைஞ்சு போகுது. கடந்த காலங்களில் இந்த 20வது அரசியலமைப்பு திட்டத்தை பற்றி UNP நிறைய பேசிக் கொண்டிருந்தாங்க. ஆனா இப்போது பார்க்கக்குள்ள அதை பெருசா அலட்டி கொள்றதா தெரியல. இந்த பாராளுமன்றத்தை கலைக்காவிட்டாலும் பரவாயில்ல, 20வது அரசியலமைப்பு திட்டத்தை என்னுடைய கருத்து அதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. நாட்டில் பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் சில கிராமங்கள் கவனிப்பாராற்றுள்ளமை கவலைக்குரிய விடயமாகும். எவ்வித அடிப்படை வசதிகளும் மற்ற நிலையில் மாத்தளை ரத்தோட்டை பகுதியில் உள்ள சிங்கமல்லை கிராமம் காட்சியளிக்கின்றது. நக்கில்ஸ் மலைத்தொடரில் அடிவாரத்தில் உள்ளது சிங்கமல்லை கிராமம். நாட்டில் அதிவேக வீதிகள் நிர்மாணிக்கப்படுகின்ற போதிலும் நடைபாதை கூட இல்லாத நிலையில் சிங்கமல்லை கிராம மக்கள் அல்லல்படுகின்றனர். இவ்வாறான ஒரு கிராமத்தில் மக்கள் வாழ்கின்றார்கள் என்பது கூட யாரும் அறியாததே. இந்த கிராமத்தில் 25 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 75 பேர் வசித்து வருகின்றனர். விலங்குகளின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் நாள்தோறும் அச்சத்துடன் வாழ்கின்றனர் சிங்கமலை கிராம மக்கள் தமது அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பல மைல் தூரம் கால்நடையாக ரத்தோட்ட நகருக்கு செல்ல வேண்டியுள்ளது. போக்குவரத்து வசதிகள் இன்மையால் மாணவர்கள் பாடசாலையை விட்டு இடைவிலக வேண்டிய நிலை காணப்படுகின்றது. இங்க ஸ்கூல் மாணவர்கள் 20 பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கும் வழி இல்லை. மற்றது என்னன்னு கேட்டா 25 குடும்பம் இருக்கும். எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு தோட்ட நிர்வாகம் இதுவரைக்கும் ஒன்னும் செஞ்சு கொடுத்ததில்லை. மழை வந்தா ஒழுகுது, ரப்பர் சீட்டை போட்டு வச்சிருக்கோம். போக்குவரத்தின்மையால் நோயாளர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதில் பாரிய சிக்கல்கள் காணப்படுவதுடன் பல உயிரிழப்புகளும் இடம்பெறுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு பெருசா ஒரு ரோட்டுங்கிறது இல்ல, சின்ன ஒரு குறுக்கு ஒன்று தான் இருக்குது. அந்த குறுக்குல தான் நாங்களும் கடகணிக்கு போனாலும் சாமான்லாம் தூக்கிட்டு வர்றது. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பும் இல்லை. ரோட்டு வசதியெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. கஷ்டமான நிலைமையில தான் நாங்க ரொம்ப கஷ்டத்திலேயே இருக்கிறோம். இதை விட்டு நாங்க போகணும். இதை விட்டு எங்களுக்கு போறதுக்கு எங்களுக்கு ஒரு இந்த அரசாங்கமோ இந்த அரசாங்கம் எங்களுக்கு இந்த இதை விட்டு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உயிர் வாழ்வதற்கான கட்டமைப்பினை உருவாக்கி தருமாறு மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றனர். சிரேஷ்ட அமைச்சராக நியமிக்கப்பட்டு மக்களுக்கு சேவை செய்யவிருந்த சந்தர்ப்பம் கடந்த காலத்தில் இல்லாது போனதாக அமைச்சர் பியசேன கமகே தெரிவித்துள்ளார். திறன் அபிவிருத்தி மற்றும் தொழிற்பயிற்சி பிரதி அமைச்சர் திலங்க சுமதிபால கடமைகளை பொறுப்பேற்கும் சந்தர்ப்பத்தில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பிரதி அமைச்சர் திலங்க சுமதிபால இன்று முற்பகல் மத அனுஷ்டானத்தில் கலந்து கொண்டார். கடந்த காலத்தில் நான் சிரேஷ்ட அமைச்சர் என்ற விதத்தில் எவ்வித கடமைகளையும் செய்யாது ஒருபுறம் தள்ளப்பட்டிருந்தேன். திலங்க சுமதிபால் என்ற நபர் திறமை மிகுந்த ஒரு சிறந்த நபர். எனினும் அவர் கவனிப்பாரற்ற நிலையில் இருந்தார். அவருக்கு மதிப்பளிக்கப்படவில்லை. எனினும் எமது ஜனாதிபதி தற்போது சரியாக திலங்கவிற்கு சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளார். கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்றால் அவரது தலைவருடன் இணைந்து தொடர் அரசியல் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். தற்போதுள்ள தலைவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பொறுப்புகளை வழங்குவதற்கு எமக்கு அழைப்பு விடுத்தார். ஒத்துழைப்புக்காக இந்த பதவி வழங்கப்பட்டுள்ளதாக நான் நினைக்கின்றேன். அதனால் அனைவரும் ஒத்துழைப்புகளை வழங்குவார்கள் என நான் நம்புகின்றேன். இதேவேளை மாகாண சபை மற்றும் பிரதேச அபிவிருத்தி பிரதி அமைச்சராக சனத் ஜெயசூரிய இன்று முற்பகல் தமது கடமைகளை பொறுப்பேற்றார்.
நாட்டின் அபிவிருத்திக்காக அமைச்சர் ஜனக பண்டார தென்னக்கோடுடன் இணைந்து அமைச்சின் பொறுப்புகளை அனைத்து நிர்வாகத்தினரும் இணைந்து முன்னெடுப்போம். நாட்டிற்காக இந்த அமைச்சின் ஊடாக முன்னெடுக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளையும் நாம் செய்வோம் என்பதனை குறிப்பாக கூறிக்கொள்கின்றேன். மல்வானை அல் முபாரக் தேசிய பாடசாலையின் தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்தை திறப்பதற்கு இன்று தயாரான சந்தர்ப்பத்தில் அங்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் துலிப் விஜயசேகர் அதற்கு தடங்கல் ஏற்படுத்தினார். இதனால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. அல் முபாரக் தேசிய பாடசாலைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் துலிப் விஜயசேகருடன் வருகை தந்த குழுவினர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உருவப்படத்துடன் பதாகையொன்றை அந்த இடத்தில் பொருத்துவதற்கு முயற்சித்தனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டுக் குழுவினர் அதற்கு எதிர்ப்பு வெளியிட்டதோடு அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. எமக்கு எவ்வித சிக்கல்களும் இல்லை. நாம் இதற்கு மேல் அங்கு செல்ல மாட்டோம். எமக்கு பெயர் எடுப்பதில் விருப்பமில்லை. ஏனெனில் நாம் தூய்மையான அரசியலை முன்னெடுத்துள்ளோம். இது அனைத்தும் மக்கள் அறிந்த விடயம். யார் இதை செய்தார்கள் என்பது தெரியும். இந்த குழுவினர் அங்கிருந்து வெளியேறியதன் பின்னர் பாடசாலையின் தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்தை உத்தியோகபூர்வமாக திறப்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த ருவான் விஜயவர்தன, வீராத கிருஷ்ணன் மற்றும் ஜோன் அமர்துங் ஆகியோர் அங்கு வருகை தந்தனர். இந்த பாடசாலைக்கு முன்னால் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. இவ்வாறான கற்றலுடன் தொடர்புடைய சந்தர்ப்பங்களில் நாம் அரசியல் செய்யக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து இதில் பயணிக்க வேண்டும். நாம் கட்சி பேதம் மற்றும் அரசியலை பாடசாலைக்குள் கொண்டு வரக்கூடாது. இன்று இந்த பாடசாலையில் இடம்பெற்ற விடயம் தொடர்பில் வருத்தப்படுகின்றேன். அரசாங்கம் ஒன்று சில செயற்திட்டங்களை ஆரம்பிக்கும். அதன் பின்னர் அந்த அரசாங்கம் இல்லாது வேறு அரசாங்கம் அந்த செயற்திட்டங்களை நிறைவு செய்யும். அப்படியாயின் இந்த அரசாங்கமே அதில் நட்பெயரை பெற்றுக்கொள்ளும். இதுவே அரசியல் நிலைமை. இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.